ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சாங்ஸ் எதுக்கு அவனோட லெஃப்ட் கையை இழந்தான் அதை பற்றி பார்க்க போகிறோம். இதை சுற்றி ஏகப்பட்ட பிளாட் ஹோல் இருக்குது அண்ட் சேம் டைம் நிறைய தியரிஸுமே சுற்றிட்டு இருந்துச்சு. பட் ரீசெண்டாக வந்த ஒன் பீஸ் சாப்டரில் நமக்கு ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சாங்ஸ் எதுக்கு அவனோட லெஃப்ட் கையை இழந்தான்ட்டு. ஸோ பேசிக்காக ஒன் பீஸ்லேயே ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு கேரக்டர்னா சாங்ஸு. அண்ட் சேம் டைம் சீரீஸில் ஃபஸ்ட்டு கான்கோர் ஹாக்கி யூஸ் பண்ணதும் சாங்ஸ் தான். அவன் நினச்சிருந்தா ஈஸியாகவே சீக்கிங்கை டிஃபீட் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா அவன்கிட்ட அப்சர்வேஷன் ஹாக்கி இருக்குது, அது கட்டக்குரி லூஃபியை விட ரொம்பவே பவர்ஃபுல்லு. அண்ட் சேம் டைம் ஆர்மமெண்ட் ஹாக்கியுமே இருக்குது. இதனாலேயே சாங்ஸ் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறான்ட்டு நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி சாங்ஸை ரொம்பவே மிஸ்டீஸாக காமிச்சிட்டு இருந்தாங்க அண்ட் சேம் டைம் கெட்டவன் மாதிரியும் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு இடத்துல ஒயிட் பீடை நம்ம சாங்ஸ் மீட் பண்ண போஸ்ட்டில் இந்த கையை வந்து நியூ இயராவோட நல்லதுக்காண்டி இழந்திருப்பான்னு மென்ஷன் பண்ணியிருப்பான். என்னதான் சாங்ஸை சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருந்தாலுமே இத்தனை வருஷம் கழிச்சு எல்பா பார்க்கில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் சாங்ஸோட அப்பா வந்து ஃபிகர்லேண்ட் கார்லிங்கி, சாங்ஸுக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவன் நேம் வந்து சாம்ராக்கு, ரெண்டு பேருமே ட்வின்ஸு. நம்ம சாம்ராக்கு எல்பாஃபில் லோக்கி மீட் பண்ண போஸ்ட்டில் சாங்ஸோட டாபிக் வந்திருக்கோம். அதில் சாம்ராக்குமே மென்ஷன் பண்ணியிருப்பான், என்னோட தம்பியை நாங்கள் மேரி ஜூஸுக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சாங்ஸ் வந்து பைரட் லைபை சூஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டான்ட்டு. இதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி சாப்டர் 1152ல் சாங்ஸ் வந்து யாச்சன் கூட குளிச்சுட்டு இருக்க போஸ்ட்டில் சாங்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பான், நான் வந்து மேரி ஜோஸில் இருந்திருக்கேன் அண்ட் சேம் டைம் கிங் ஹெரால்டை அங்கே மீட் பண்ணியிருக்கேன்ட்டு. இந்த ஷார்ட்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் விஷயமே இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம சாங்ஸு யாச்சன் கூட குளிச்சுட்டு இருக்க போஸ்ட்டில் அவனோட லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஆபிஸ் மார்க் இருக்கும். ஸோ ஆபிஸ் மார்க்கை பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். அது வந்து ஹோலி நைட்ஸ்கிட்டையும் 5 எல்டர்ஸ்கிட்டையும் இருக்கும். அது மூலமாக ஈமோவால் சமன் பண்ண முடியும் அவங்கள. அண்ட் சேம் டைம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த ஆபிஸ் மார்க் மூலமாக போக முடியும். இந்த மார்க் வந்து சாங்ஸோட கையில் இருந்துச்சு, அதுவும் லெஃப்ட் கையில். இந்த இடத்துல சாங்ஸ் வந்து யாச்சன் கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லுவான், ஸோ எனக்கு பக்கியோட சேர்ந்து ஒரு கேர் ஃப்ரீயான பைரட்டை உருவாக்க ஆசை, பட் அது நடக்கவே இல்லை. அண்ட் இப்போ நான் எல்பஃபில் இருக்கனால எனக்கு எல்பஃபை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கு யாச்சனமே எனக்கு புரியுது, பட் ஸ்டில் நீ ஒரு சைல்ட் ஆஃப் டெஸ்டினின்ட்டு. இதெல்லாம் வச்சு பார்க்க போஸ்ட்டில் சாங்ஸ் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஃப்ளாஷ்பேக்கு 14 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது. இதுக்கப்புறம் தான் கிங் ஹெரால்டுமே இறந்துருப்பாரு. அண்ட் சேம் டைம் சாங்ஸுமே சைபர் போலோட ஷிப்பை அட்டாக் பண்ணி நிக்காவோட ஃப்ரூட்டுமே எடுத்திருப்பான். அண்ட் சேம் டைம் அதுக்கப்புறம் தான் லூஃபியை மீட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் லூஃபியை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி அவன் கையை இழந்து மேரி ஜோஸு கூட இருந்த கனெக்ஷனை வந்து கட் பண்ணுறான். ஏன்னா அந்த லெஃப்ட் கையில் தான் ஆபிஸ் மார்க் இருக்கும். அது மூலமாக இதுக்கப்புறம் யாராலையுமே சாங்ஸை சமன் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாத்தையுமே சாங்ஸை பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு பின்னாடி இனிமேல் நிறைய ரீசன்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த சாப்டரில் ரிவீல் பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு தான் கான்செப்ட், சாங்ஸோட லெஃப்ட் கையில் ஆபிஸ் மார்க் இருந்தனால தான் அவன் வேணுக்குன்ட்டு லூஃபி இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி இன்ஸ்பயர் பண்ணி அவன் கையை இழந்திருக்கான்.